கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பெரிய பர்வதம் என்றால் ஒரு பெரிய மலைகள். ஐயோ, எனக்கு எதிராக இவ்வளோ பெரிய மலை போன்ற பிரச்சனைகள், இதையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது, இதையெல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியாது, இவைகளோடு என்னால் மோத முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள்: செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். எவ்வளோ பெரிய பர்வதமாக இருந்தாலும் அது சமபூமியாக மாற்றப்படும். அதுல ஒரு பதம் வருகிறது, செருபாபேலுக்கு முன்பாக அப்படின்னு போட்டிருக்குது. செருபாபேல் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் போதும். உங்களுக்கு எதிராக மழை போன்றதோ பிரச்சனைகள் ஏராளம் வந்தாலும் அது சமபூமியாக, இதெல்லாம் அவங்களை அழிச்சு போடும் என்றல்லவா நினைத்தோம், இவைகளிலே அவர்கள் சிக்கிவிடுவார்கள் என்றல்லவா நினைத்தோம், இவைகளிலே இவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நினைத்தோம், இவைகளிலே அவர்கள் எழும்ப முடியாமல் தவிப்பார்கள் என்றல்லவா நினைத்தோம், ரொம்ப எளிதாக மேற்கொண்டு விட்டார்களே என்று சொல்லக்கூடிய அளவிலே பர்வதங்களை சமபூமியாக மாற்றும் வல்லமையுள்ள ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக செயல்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய பர்வதங்கள் இருந்தாலும் அது சமபூமியாக மாற்றப்படும். சூழல்கள் தலைகளாக மாற்றப்படும், சூழல்கள் சாதகமாக மாற்றப்படும். பாதகமான காரியங்களை சாதகமாய் மாற்றுகிற ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நீர் வைத்திருக்கிற ஒரு ஆச்சரியமான காரியம் உண்டு. பெரிய பர்வதம் போன்ற காரியங்கள் இருந்தாலும் அது சமபூமியாக மாற பண்ணக்கூடியவராய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.